ஹாய் டெமோஸ். இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உமன் எம்பவர்மெண்ட்டுக்கான ஆக்ட்டும் அதோட இயரும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சி ஆக்ட். இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1971 தான். ஸோ பேசிக்கலி இந்த ஆக்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சர்டைன் கேசஸில் வந்து ப்ரெக்னன்சியை வந்து அவங்க டெர்மினேட் வந்து பண்ணலாம். ஸோ அது வந்து எல்லாராலையும் பண்ணிட முடியாது. அதுக்கான கரெக்டான ஒரு டாக்டரோ இல்லை மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸோ இருந்தால் தான் ஒரு சில கிரவுண்ட்ஸ் அடிப்படையில் வந்து ஒரு சில விஷயம் அடிப்படையில் வந்து இது வந்து பண்ண விடுவாங்க. ஸோ அந்த ஆக்ட் வந்து 1971. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து ஃபோர்த்து தான் கரெக்டான சூஸ். இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே ஆப்ஷன் வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு 4 வர மாதிரி ஆப்ஷன் பி மட்டும்தான் இருக்குது. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 4123 அப்படின்னு தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ மற்ற ஆக்ட் படி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். இது எனாக்ட் பண்ண இயர் வந்து 2013. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹியூமன் லைஃப் சைக்கிள், அதாவது எல்லாருக்குமே வந்து கரெக்டான ஃபுட்டும் அதுக்கான நியூட்ரிஷியல் செக்யூரிட்டி வந்து கொடுக்கணும். அதே மாதிரி அடிக்வேட் ஃபுட், அவங்களுக்கு வந்து அத்தியாவசிய தேவைக்கான ஃபுட்டை வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் அவங்களால வாங்கக்கூடிய ப்ரைஸை வந்து கொடுக்கணும். ஸோ இதான் வந்து இந்த ஆக்டோட மெயின் ஆப்ஜெக்டிவ். ஸோ இது எனாக்ட் பண்ண இயர் வந்து 2013. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட். இது வந்து எனாக்ட் பண்ண இயர் வந்து 2016. இது வந்து எப்போ இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி டிசபிளாக இருக்க பர்சன்ஸுன்னு சொல்லி ஒரு சில ரைட் வந்து எனாக்ட் பண்ணாங்க. ஸோ அதோட எஃபெக்டாக கொண்டு வந்தது தான் இந்த ஆக்ட்டு. ஸோ டிசபிலிட்டிஸ் இருந்தாலும் அந்த பர்சன்ஸ்க்குன்னு ஒரு சில ரைட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த ஆக்ட்டு. ஸோ ரைட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி ஆக்ட் வந்து 2016. ஸோ நெக்ஸ்ட் வந்து மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் வந்து 2017. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து நம்ம ஃபிசிக்கல் அஃபெக்ட் ஆகிற மாதிரி மென்டலாகவும் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த மென்டல் ஹெல்த் கேருக்குன்னு வந்து ஒரு சில சர்வீசஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணணும், அந்த மென்டல் இல்னஸ்லேருந்து காப்பாற்றணும் அப்படின்றக்காக கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான் மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட். இது வந்து கொண்டு வந்த ஆக்ட் வந்து 2017. இந்த கொஷினோட கரெக்ட் ஆப்ஷன் வந்து 4123 அப்படின்னா இந்த கொஷினோட கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.